ஸ்டார்ட். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஆண்டின் இறுதி முக்கியமான சினிமா 20ஆம் தேதி வெளியே இருக்குது. விடுதலை பாகம் 2. ஒரு படம், ஒரு சின்ன படமாக ஒரு வாத்தியார் அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கும் ஒரு கான்ஸ்டபிள் குமரேசன் அப்படிங்கிற கதாபாத்திரக்குமான உரையாடலாக ஆரம்பிக்க வேண்டிய ஒரு படம். லொக்கேஷனுக்கு போனதுக்கப்புறம் அது கொஞ்சம் விரிவடைஞ்சு ஒரு 6 வருட காலம் 2 பாகங்களாக வெளியாயிருக்கு. முதல் பாகம் போன வருஷம் வெளியாயிருந்து, இன்று 2ஆம் பாகம் வெளியாயிருக்குது. 2ஆம் பாகம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி முதல் பாகத்தின் கதை சுருக்கமாக. குமரேசன் அவருக்கு டிரைவராக வேலை கிடைக்கிது. இன்னொரு பக்கம் பவானிஸ்ரீ பவானிஸ்ரீ மாதிரி நிறைய பேர் அந்த கிராமத்தில் இருக்காங்க. பவானிஸ்ரீக்கும் குமரேசனுக்கும், அதாவது சூரிக்கும் ஒரு காதல் பயப்படுறாங்க. அதெல்லாம் நம்ம விட்டுறலாம். போலீஸ் புரூட்டாலிட்டி ஒரு கேம்பில் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்க மக்களுக்கு எதிராக நடக்குது. அது ஏன் நடக்குது அப்படின்னா, அவங்க வாத்தியார் அப்படிங்கிற விஜய் சேதுபதி அப்படிங்கிற பெருமாள் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை அவர் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்ல மறுக்கிறாங்க. அதனால அந்த மக்களின் மீது காவல்துறை அதிகார வர்க்கம் வயலன்ஸையும் புரூட்டாலிட்டியும் செக்ஷுவல் டார்ச்சர்ஸும் தரப்படுது, மென்டல் டார்ச்சர்ஸும் கொடுக்கப்படுது. அப்படியான சூழலில் அந்த மக்களை காப்பாற்ற குமரேசன் வாத்தியார் இருக்கும் இடம் தேடி கண்டுபிடிச்சு அவர் பிடிச்சிடுறாரு. பிடிச்சதுக்கப்புறம் 2ஆம் பாகம் ஆரம்பிக்குது. 2ஆம் பாகத்தில் இந்த ஸ்டேட், இங்கே இருக்கிற அரசு, இங்கே இருக்கிற அமைச்சர்கள், இங்கே இருக்கிற பியூரோக்ராட்ஸ், இவங்க எல்லாரும் வாத்தியாரை என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வாத்தியார் இதற்கு முன்னால் நிகழ்ந்த எல்லா விதமான வன்முறை சம்பவங்களுக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இறுதியில் இந்த சிஸ்டம் வாத்தியாருக்கு என்ன செஞ்சுச்சு, இந்த சிஸ்டத்தை நாம் இந்த படத்திலிருந்து என்ன எடுத்துகிட்டு வர்றோம் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து ஒரு கலவையாக கொடுத்திருக்கிறார் வெற்றிமாறன். இந்த படமே அதர் சைட் ஆஃப் ட்ரூத்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கதை தான். அதை ரொம்ப பிரில்லியண்ட்டாக வெற்றியால் அந்த கதையை எவ்வளவு முழுமையாக சொல்ல முடியுமோ அதை முயற்சி பண்ணியிருக்காரு. டிஸ்பைட் அதில் நிறைய மேக்கிங்காக நிறைய விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்குது, டப்பிங்கில் கதையை நகர்த்துறாங்க அப்படிங்கிறலாம் தாண்டி அந்த கதையை எவ்வளோக்கு எவ்வளோ முழுமையாக சொல்ல முடியுமோ, முழுமையான அரசியல் தெளிவோடு சொல்ல முடியுமோ அதை சொல்லியிருந்திருக்காரு. படத்துடைய முதல் பாசிட்டிவ் ரைட்டிங், குறிப்பாக வசனங்கள். ஒரு அத்தாரிட்டேரியன் ஸ்டேட்டை, இங்கே இருக்கிற சிஸ்டத்தை கேள்வி கேட்குற படங்களில் நிறைய வசனங்கள் மியூட் செய்யப்படும், நிறைய வசனங்கள் மாற்றி எழுதப்படும். படத்துடைய சென்சார் காப்பி ஒரு வாரமாகவே டைம்லைனில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை உங்களுடைய வன்முறைக்கான ஒரு தீர்வாக, ஒரு மாற்றாக நீங்கள் ஓட்டக்கூட பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டைலாக், படத்தில் இல்லாத வசனத்தை சென்சார் போர்டில் அந்த மாதிரியான வசனங்கள் மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வசனங்கள் மியூட் பண்ணியிருக்காங்க படத்தில். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை, அது ஒரு தவறான இயக்கம், அது ஒரு மோசமான இயக்கம், அவங்க ரொம்ப ரொம்ப வன்முறையாளர்கள் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த வார்த்தை சென்சார் ஆக மாட்டேங்குது. அதே சமயம் அந்த வார்த்தையை அவங்க உண்மையாகவே என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரியான தாட்ஸை பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ அந்த வார்த்தையை சென்சார் ஆகுது. அப்போது இந்த சிஸ்டம் இங்கே இருக்கிற ஆடியன்ஸை, இங்கே இருக்கிற மக்களை எதை கேட்கணும்னு அவங்க விருப்பப்படுறாங்களோ அதுதான் செய்தித்தாள்கள்லையும், அதுதான் தொலைக்காட்சியிலையும், அதுதான் மொபைல்லையும், எல்லா இடத்துலையுமே அதுதான் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல ஆரம்பித்து, குறிப்பாக சென்சாரில் சூரி அந்த ஆல்கஹால் டிஸ்க்ளைமர் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வெற்றி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்கிறாரு. எல்லா படத்துலையும் வர்ற மாதிரியான இது ஒரு ஃபிக்ஷனல் கதை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வெற்றியோட அந்த தொனியில் ஒரு பயங்கரமான ஒரு எல்எல் துணி தெரியுது. இதுதானே உனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எல்எல்ல அந்த சென்சாரை படிக்கிறாரு. அவர் சொல்கிறதே லைக் வரலாற்றில் பதியப்பட்ட மனிதர்களையோ வரலாற்றில் பதியப்படாத மனிதர்களையோ குறிப்பிடுவன அல்ல அப்படிங்கிறது. இதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. வரலாற்றில் பதியப்படாத மனிதர்கள், இங்கே வரலாற்றில் பதியப்படாத மனிதர்கள் பதியப்படக்கூடாது அப்படின்னு இந்த சிஸ்டம் நினைச்ச நிறைய மனிதர்கள் இருக்காங்க. அவங்கள கூட இந்த கதைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியான மனிதர்களோட நிஜ பேர்லேயே படத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். வசனங்கள், இளவரசு ஆரம்பத்தில் பேசுகிற வசனமாகட்டும், ஒரு இயக்கம் அமைப்பாக மாறுறப்போ, ஒரு அரசியல் கட்சியாக மாறுறப்போ அது என்னென்ன காம்ப்ரமைஸ்லாம் எடுத்துக்குது, குறைந்தபட்ச கம்பேஷனோட ஒரு எம்பத்தியோட நீங்கள் டீல் பண்ணுற அப்படிங்கிறத இந்த சிஸ்டம் எப்படி தண்டிக்குது மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிட்டு அதை எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக, எவ்வளோ போல்டாக சொல்ல முடியுமோ சொல்லியிருக்காரு. இனி நாம் பார்க்குற ஒரு செய்தியை, இல்லை நாம் கன்சியூம் பண்ணுற ஒரு விஷயத்துக்கு உண்மையா இல்லை இது ஜோடிக்கப்பட்டதா அப்படிங்கிறத நீங்கள் கேள்வி கேளுங்க. இந்த சிஸ்டத்தை நீங்கள் கேள்வி கேட்குறால மட்டும்தான் இங்கே சிஸ்டமில் மாற்ற முடியும் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து நிறைய வசனங்கள். படம் ஒரு பீரியட் மூவியாக இருந்தாலும் இக்காலத்தில் நேற்று வரைக்கும் இந்த சிஸ்டமில் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதுக்கு புரிந்து போகிற மாதிரியான ஒரு சப்ஜெக்டாக யோசிச்சிருக்காரு. ரொம்பவே கான்டெம்பரரியாக இருக்குது. தத்துவங்கள் மூலம்தான் ஒருத்தர் ஒரு அரசியல் ஒரு தலைவராக அடுத்த ஜென்ரேஷனுக்கு மாற முடியும். அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் வர்றவங்க ரசிக மனப்பான்மையாக தான் உருவாக்க முடியும். அது ப்ரெசன்ட் சினாரியோக்கு வெற்றி சொல்லலைனாலும் ப்ரெசன்ட் சினாரியோ இருக்கிற கச்சிதமாக பொருந்துகிறது. கச்சிதமாக பொருந்துகிறது. இன்னொரு இது இந்த படத்தோட அந்த
அவர் மெயின்டைன் பண்ணியிருக்கிற அந்த மாரல் டைலமா, குமரேசன்கிற கதாபாத்திரம் எப்படி ஆரம்பிக்குது, முடியும் போது எப்படி முடியுது அப்படிங்கிற அந்த ஆர்க் மூலமாக அந்த மாரல் டைலமாவை மறுபடியும் பல்வேறு கோணங்கள்லேருந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிற விஷயம் வந்து இந்த படம் ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு பாகத்தில் அந்த அந்த யோசனைகள் அதிக அளவில் இல்லைனாலும் இந்த பாகத்தில் நிறையவே இருக்குது. அது ஏன் அவ்வளோ அதிகமாக இருக்குன்னா, விஜய் சேதுபதி கேரக்டர் அவர் மூலமாக தெரியப்படக்கூடிய பல விஷயங்கள், அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அவன் ஒரு எதிர்கேள்வி கேட்பான், இவர் ஒரு பதில் சொல்லுவாருன்ட்டு அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் இருக்கிற இன்னொரு சைடு, இன்னொரு அந்த உண்மை என்ன, எதனால் அது நடந்துச்சு அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தார். குறிப்பாக அந்த கான்வர்சேஷன் எங்கேயுமே போர் அடிக்கலை அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். இன்னொன்று, அவர் எல்லா விதத்துலேயும் இந்த படம் சொல்லக்கூடிய எந்த விஷயமும் தவறாக போய் ரீச் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காரு அப்படிங்கிறது எல்லா சீன்லையுமே. ஈவன் அவர் வன்முறையை சூஸ் பண்ணுற அந்த மொமெண்ட்லேருந்து அவர் வன்முறையை கைவிடணும் அப்படின்னு நினைக்கிற அந்த இடமா இருக்கட்டும், இல்லைனா அந்த போலீஸ் வந்து என்னமா செஞ்சு நான் முன்னேறணும் அப்படின்னு சொல்கிறத மறுபடியும் கவுண்டர் பாயிண்ட் வச்சு இன்னொரு இதை வச்சு அது தப்பு அப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கவனமாக எழுதியிருக்காரு எல்லா விஷயங்களையும். படத்துடைய அடுத்த ப்ளஸ் ராஜாவுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர். ராஜாவுக்கு வயது 81. ஆனால் இந்த படம் வந்து இன்னமும் எனக்குள்ளே வந்து என்னால் இவ்வளோ டெலிவர் பண்ண முடியும், நீங்கள் யாரும் என்கிட்ட பெருசாக எதுவும் கேட்குறதில்ல, அதனால நான் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் விருமாண்டிக்கு அப்புறம், பிரகாஷ்ராஜ் படங்களுக்கு அப்புறம், தியாகராஜன் குமார் ராஜாவுடைய அந்த மாடல் லவ் சீரீஸுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணதாகட்டும், அதற்கு பிறகு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்கோர்ஸ் ஃப்ரம் ராஜா. வைலன்ஸ் அப்போ கொடுக்குற சைலன்ஸ் ஆகட்டும், ஒரு பாம்பிளாஸ்ட்க்கு அப்புறம் கொடுக்குற மியூசிக் ஆகட்டும், அதே மாதிரி ட்ரம்ஸை வச்சு திரும்ப ரெப்பர்கஷன் மாதிரியான செஞ்ச சில விஷயங்கள் ஆகட்டும், அவ்வளோ நல்லா இருக்குது. படத்தில் இருக்கக்கூடிய அந்த பெயினை வந்து நமக்கு கடத்துறதுல ராஜா இன்னுமே ராஜா தான் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ராங்காக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இன்னொன்று நான் ரசித்த ஒரு விஷயம் வந்து, ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து சூரி இந்த கதைக்குள்ளே வரும்போது அந்த மலை மேலே ஏறி போகிறது தான் அவருடைய பயணம் ஆரம்பிக்கும். இந்த கதை முடியும் போது அவர் அந்த மலையிலேருந்து இறங்குறாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரசிக்க முடியாது. அந்த டச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அதில் இருந்த சில விஷயங்கள் இதில் கண்டினியூ ஆகலைன்னா கூட இந்த மாதிரி விஷயங்களை வச்சு அந்த கதையை ஒரு கம்ப்ளீஷனுக்கு கொண்டு வந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்னொன்று, வெற்றியுடைய ட்ரேட்மார்க்கான முதல் காட்சி டார்க்கில் தான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ட்ரேட்மார்க் ஷார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப பிடிச்சது வந்து இந்த சிஸ்டமில் ஒரு படிக்காத ஒரு அரசியல்வாதி எவ்வளோ கோவப்பட்டாலும் ஒரு செர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறம், ஓ அப்படியா, இதில் நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வருதா, அப்போ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கலாம், மக்கள் கிடக்கிறாங்க மக்கள் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போகிற ஒரு அரசியல் தலைவராகட்டும். குறிப்பாக சொல்லணுன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ போன வருஷம் பார்த்த ஜிகர்தண்டா XX, அதில் அந்த அரசியல்வாதி என்ன ரோல் ப்ளே பண்ணாரோ, ஃபார்மிபா இளவரசு அவர் தான் இந்த படத்துலையும் ஒரு பொலிட்டிஷனாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் அவ்வளோ நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. சீஃப் செக்ரட்டரியாக வரக்கூடிய ராஜீவ் மேனன் குறிப்பாக தமிழ்நாட்டில் நடக்கும் வன்முறை சம்பவங்களை இங்கே இருக்கிற அத்தாரிட்டேரியன் ஸ்டேட் எப்படியெல்லாம் டீல் பண்ணியிருக்கு, எந்தவித ஒரு குற்ற உணர்ச்சியோ எதுவுமே இல்லாமல் ஐ வாண்ட் திஸ் டன் அப்படிங்கிற மனதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எப்படி எல்லாம் நடந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபேஸ் வரைஞ்சா. ஆமாம், ராஜீவ் மேனனின் முகமாகட்டும், கௌதம் மேனனின் முகமாகட்டும், சேத்தனுடைய முகமாகட்டும் அவ்வளோ பொருந்தி போகுது. மைனஸ் என்பது இந்த படம் பொதுவாகவே வெற்றிமாறன் படங்கள் மீது வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு இந்த படத்துலையும் தொடர். லாஸ்ட் மினிட் வரைக்கும் பேப்பர் கட்டுறதா? அது இல்லை, நிறைய டப்பிங் மூலமாகவே அந்த கதையை நகர்த்த முற்படுறது, ஆர் அந்த காட்சியை ஓரளவுக்கு புரியும்படியாக ஆக்கிறதுக்கு அந்த டப்பிங்கை, அந்த வாய்ஸ் ஓவரை மட்டுமே பயன்படுத்துகிற அந்த உத்தி, அது வந்து இந்த படத்துலையும் தொடருது. ஏன்னா அவர் ஒர்க்கிங் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கனால அப்படி பண்ணுறாரு. ஆனால் ஒரு படமாக பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருக்குது, அதை ஒத்துக்கொள்ள தான் வேணும். இன்னொன்று, முதல் பாகத்துக்கான கதைக்கும் இரண்டாம் பாகத்துக்கான கதைக்குமான கனெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சில கதாபாத்திரங்கள் என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி வந்து ஓப்பனாகவே வருது. இல்லை அந்த கதாபாத்திரம் அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் தரப்பட்டது, இன்னொன்று அந்த கதாபாத்திரம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வியோ, இல்லை அது ஏன்னா இவ்வளோ வசனங்கள் சொல்கிற வெற்றி வந்து அதுக்கு 2-3 வசனங்கள் சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அந்த முதல் பாகத்தில் அந்த கதாபாத்திரங்கள்லாம் முக்கியமான கதாபாத்திரங்களாக இருந்தன. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. இன்னொரு கவனமாக இருந்திருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, படம் ஆரம்பிக்கும் போது சூரியோட வாய்ஸில் ஆரம்பிக்கும். அது அப்படியே இந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதிட்ட கொடுத்து விஜய் சேதுபதி கதை சொல்ல ஆரம்பிப்பார். முடியும் போது மறுபடியும் சூரியோட வாய்ஸில் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இதை கொஞ்சம் இன்னும் துப்பாக்கி பிடிங்க சிவான்னு கொடுத்துட்டு நாங்கள் வாங்கக்கூடாதா, அந்த ஃப்ளோவை கொஞ்சம் கரெக்டாக கொண்டு வந்து தான் நல்லாயிருக்கும். ஏன்னா
நிறைய இடங்கள்ல வந்து இப்போ நம்ம இப்படி நடந்து போயிட்டு இருக்கோமா, அன்னைக்கு தான் இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் போகிற இந்த மாதிரியான சில ஜாரிங்கான விஷயங்களை கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். மொத்தத்தில் படம் சர்டிஃபைட் படம், குழந்தையை கூட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. குழந்தைகள் அவங்க வயதுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த படம் பார்க்கலாம். இந்த சிஸ்டம் அன்றைக்கும் அப்படி தான் இருக்கும். அவங்க அடுத்த ஜென்ரேஷனில் கேள்வி கேட்பதற்கான ஒரு நல்ல படைப்பாக வெற்றிமாறனின் விடுதலை பாகம் 2 இருக்கும். இந்த ஆண்டின் ரொம்பவே முக்கியமான ஒரு சினிமா, இந்தியாவின் ஃபைனஸ்ட் ஃபில்ம் மேக்கரான வெற்றிமாறன் வந்திருக்கு. பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு படம். ஃபேமிலியோட தான் கூட்டு போய் பார்ப்பேன்னு இல்லாமல் பெரியவங்க தாராளமாக படம் பார்க்கலாம்.